ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் சேனல் மூலிமா பார்க்க வரதில்ல, டிவோடி மகான் யூடியூப் சேனல் மூலிமா பார்க்க வரதில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அது என்னன்னு தெரில, கேமரா முன்னாடி உட்காந்தாவே நீங்கள்லாம் பார்க்குறீங்க, பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதாவது நான் இப்போ பேசுகிறேன்ல, இந்த டைம் வந்து நீங்கள்லாம் பார்க்குறீங்க, என் ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தரும் என்னை பார்க்குற அந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இமேஜினேஷன் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஒரு நல்ல பெட்டர் ஃபீல் ஏற்படுது. அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களாம் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குதுங்க. ஓகேங்க, நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நல்லா தான் இருக்கணும். ஓகேங்க, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிமைகள். ஆமாங்க, மன்னர் கால ஆட்சி இருக்குல்ல, பல 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மன்னர் காலத்துல மன்னர்கள் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து இந்த அடிமைகள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அடிமைகள் அப்படின்னு ஒண்ணு எல்லாருடைய மைண்டுக்கு என்ன வரும்? அப்படியா, அப்போ எகிப்துல இருக்கிற அடிமை பத்தி தான் பேச போறோம். இல்லைன்னா கிரேக்கம், ரோம் ரோம் நாடுகள், இல்ல இந்த மாதிரி அமெரிக்கா நாடுகள்ல இருந்த அடிமையை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது. இந்த அடிமைகள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, தமிழ்நாட்டுல அடிமைகள் இருந்திருக்காங்க. ஸோ எனக்கே இதை பார்க்கும்போது, கேட்கும்போது, இது படிக்கும்போது ஆச்சரியமா போயிடுச்சு. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. நம்ம தமிழ்நாட்டில் அடிமைகள் இருந்திருக்காங்க. இந்த அடிமைகள் எப்படி உருவானார்கள், எப்படி வந்தாங்க, எதுக்காக அடிமைகள் ஆனாங்க, இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, இவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவதுங்க, மன்னர்களின் ஆட்சி காலம் இருக்குல்ல, அதெல்லாம் மக்களுக்கு பொற்காலம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா மக்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ மக்களுடைய வாழ்வாதாரம் சரி, அவங்களுடைய வாழ்க்கை முறையாகட்டும், அவங்க எந்த அளவுக்கு எங்க கஷ்டப்படுறாங்க, எந்த இடத்துல எங்களுக்கு கஷ்டம் தேடி வருது அப்படிங்கிற முழு கட்டுப்பாடும் பார்த்தீங்கன்னா மன்னர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அதனால மக்களுடைய ஒவ்வொரு விஷயமும் டைரக்டா நீங்க கண்காணிச்சு அவங்க எந்தெந்த இடத்துல ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்றாங்களோ அந்தந்த இடத்துல அந்த மன்னர்கள் பார்த்தீங்கன்னா தலையிட்டு அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி அவங்கள சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு என்ன வழியோ செஞ்சாங்க. ஸோ அதனால மன்னர்களின் ஆட்சி காலம் மக்களுக்கு பொற்காலம் அப்படின்னு தெரிவிச்சாங்க. ஸோ அதே மன்னர்களுடைய ஆட்சி காலத்துலதான் மிகப்பெரிய அடிமைத்தனம் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அடிமைத்தனம் இருந்தா கூட பரவாயில்ல, அடிமைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளனர். இதுவும் அதே மன்னர்களுடைய ஆட்சி காலத்துலதான் அமல்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அடிமைத்தனம் பார்த்தீங்கன்னா சோழர்களின் பிற்கால ஆட்சி காலத்துல இருந்து, அப்படி சொல்லக்கூடாது, பிற்கால சோழர்களின் ஆட்சி காலத்துல இருந்து 19ஆம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அடிமைத்தனம் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சில குறிப்பேடுகள் பார்த்தீங்கன்னா தெரிவிக்குதுங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம ராஜராஜ சோழன் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய 5வது ஆட்சி காலத்துல ஒரு பிள்ளையார் கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டை வெட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கல்வெட்டை இப்ப பக்கமா எடுத்து ஆய்வு செய்யறப்போ அதுல ஒரு சில குறிப்புகள் வெளிவருது. என்ன அப்படின்னா, அதாவது அந்த கல்வெட்டுல இருவர்கள் 2 பேர் தங்களை தாங்களாகவே அடிமை அப்படிங்கிற ஒரு குறிப்பு பார்த்தீங்கன்னா அதுல வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களே வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாங்கள் மட்டும் இல்லாமல் தங்களுடைய சந்ததியினர், எங்களுடைய வம்சாவளி அனைவருமே பிள்ளையாருக்கே பணி செய்து அடிமைகளாக அந்த கோயிலே இருப்பாங்க அப்படிங்கிற அந்த குறிப்பை அந்த கல்வெட்டுல அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. 2ஆம் ராஜராஜ சோழன், 3ஆம் ராஜராஜ சோழன் இவங்களுடைய ஆட்சி காலத்திலலாம் அடிமைத்தனம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு அப்படிங்கிற குறிப்புகள் நிறைய தெரிவிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 3ஆம் குலோத்துங்கன், ஸோ 3ஆம் குலோத்துங்கன் அவர் பார்த்தீங்கன்னா வீரபாண்டியனை வந்து கொண்டுட்டாரு. ஸோ வீரபாண்டியனை கொன்னதுக்கு அப்புறம் வீரபாண்டியனின் மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள அடிமையா கூட்டிட்டு வந்துட்டாரு 3ஆம் குலோத்துங்கன். அது மட்டும் இல்லாம சோழர்கள் காலத்துல சோழர்கள் பல பேர் வந்து எதிரி நாடோடைய ஃபைட் பண்ணுவாங்க. அப்படி ஃபைட் பண்றப்ப எதிரி நாடு தோத்து போயிடும். ஸோ தோத்ததுக்கு அப்புறம் எதிரி நாட்டுல இருக்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா அடிமையா கூட்டிட்டு வந்துருவாங்க சோழர்கள். கூட்டிட்டு வந்துட்டு அதுல ஒரு சில பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ ஒரு சில பெண்களை பிடிச்சி அவங்களுடைய மூக்கு இருக்குல்ல, மூக்கை அறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த அடிமைகள் முறை பாத்தீங்கன்னா நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1568ஆவது வருஷம் செஞ்சி மன்னன் சூரப்ப நாயக்கர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு சில அடிமைகளை தானமா வழங்கியிருக்கு. அப்படி என்னமோ பொருளை தானமா பண்ண மாதிரி அடிமைகளே ஒரு தானமா பண்ணியிருக்கு. அப்படி எப்பா இந்த அடிமைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா மோதி மொழியில ஒரு ஆவணம் கிடைச்சிருக்கு.
ஸோ அந்த ஆவணத்துல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா 1842 வருஷம் நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது தஞ்சாவூர்ல 1676 வருஷத்துல இருந்து 1855 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மராட்டியர்களுடைய ஆட்சி காலம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஆட்சி காலத்துல அரசு அதிகாரிகளே பார்த்தீங்கன்னா அடிமை வணிகத்துல பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க, அடிமை வணிகத்திற்கு ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த அந்த 1842 வருஷம் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அக்கப்பட்டி மிராசு சிதம்பரம் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிழைப்பை தேடி, ஓகேங்களா, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வராப்படி, பிழைப்பை தேடி வராப்படி வரும்போது தன்னுடைய பெற்ற 2 மகள்களையும் கூட்டிகிட்டே வராரு. நல்ல ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ் தான், கூட்டிகிட்டே வராப்படி வந்து தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எடுத்து தங்குறாப்படி, வேலைக்காக 2 மகள்களையும் வீட்டிலேயே விட்டுட்டு இவர் வேலைக்கு போயிடுறாப்படி. ஸோ இவர் வீட்டை விட்டு போற சமயத்தை நோட் பண்ணிட்டு இருந்த அரண்மனை ஆட்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெளியே போனதுக்கு அப்புறம் உள்ள பூந்துடுறாங்க. உள்ள பூந்ததுக்கு அப்புறம் அந்த 2 மகள்களையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அரண்மனையில அடிமைகளை ஆட்சேர்ப்பதற்குன்னே, அடிமைகளை பிடிப்பதற்குன்னே ஆட்களை பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்களாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 மகள்களையும் அடிமைன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ சிதம்பரம் வந்து பார்க்குறாரு, வீட்டில் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு, உடனே அரண்மனைக்கு போறாரு. ஸோ அரண்மனை போய்கிட்டு அங்க இருக்கிற ஆளுநர்கிட்ட முறையிடுறாரு, புகார் தெரிவிக்கிறாரு. இல்லைங்க, என்னுடைய 2 மகள்களையும் நீங்க விடுவிச்சே ஆகணும், அவங்க அடிமை கிடையாது, நான் பிழைச்சி என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கு ஆளுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, நீ போ, மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாருங்களாம். இந்த விஷயம் உண்மை சம்பவம் பார்த்தீங்கன்னா 1842 நடந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மோதி மொழியில ஆவணம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு தெரிவிக்கப்படுதுங்க. இந்த பார்ட் 1 வீடியோல பார்த்தீங்கன்னா எங்கெங்க அடிமைகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லா தெரிஞ்சிருப்பீங்க. அதாவதுங்க ஒவ்வொரு ஆவணத்திலையும் எடுக்கப்பட்டு ஒரு உண்மை சம்பவம் தான் இதெல்லாம், சரிங்களா? ஒவ்வொரு விஷயமும் ஆவணப்படுத்தப்பட்டது, இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும். ஸோ அதனால எங்கெங்க அடிமைகள் இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா அடிமைகள் எப்படி உருவாகினார்கள், எப்படி உருவாகுறாங்க, எதனால உருவாகுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல, அதனால தானே அவங்க அடிமையா வந்திருக்காங்க. ஸோ எப்படி உருவாகுறாங்க அதை பத்தியும், அது மட்டும் இல்லாம அடிமைகள் எவ்வளவு சேல் பண்ணியிருக்காங்க, எவ்வளவுக்கு வித்திருக்காங்க, எவ்வளவுக்கு அடிமைகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாங்க. இல்ல என்னென்ன கொடுமை நடந்திருக்கு பாருங்க. ஓகேங்க, ப்ளீஸ் ஸ்டே டியூன். உங்களை பார்ட் 2ல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்குமார் என்னும் நான். பாய்.